போன வாரம் நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெளிவான ஒரு வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறமா எஸ்ஐபினா என்ன அப்படின்ற ஒரு வீடியோவும் பார்த்தோம். அதை பார்த்த நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தியும் எஸ்ஐபி பத்தியும் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. ஆனா அதில் சொல்லியிருந்த இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஓரளவு தெரியுது, சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. அதை பத்தியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இது ரெண்டும் ஒன்னா இல்ல வேறையா, சென்செக்ஸ்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எல்லா क्वेश्चंसக்கும் இந்த வீடியோல நாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம 27k சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டதுக்காக நம்ம ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு பேரு கமெண்ட்-a-thon. அதாவது அதிகமா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ற முதல் 2 நபர்களுக்கு அமேசான் கிஃப்ட் வாச்சர்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இந்த கான்டெஸ்ட் பத்தின முழு டீடைல்ஸ் தி பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புக் சம்மரி வீடியோல இன்ட்ரோ பார்ட்லயே தெளிவா கொடுத்திருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல நாம ஷேர் மார்க்கெட்னா என்னன்றதை பார்த்துருவோம். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு விர்ச்சுவல் பிளேஸ், அதாவது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு கடை மாதிரின்னு வச்சுப்போம். அந்த கடையில மட்டும்தான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். உதாரணத்துக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்ற கடைக்கு போகணும், அதாவது விர்ச்சுவலா போகணும். அங்க போய் அந்த டாடா மோட்டார்ஸோட ஷேர் அன்னைக்கு என்ன விலையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அந்த டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும். அதாவது நிறைய பேர் அந்த ஷேரை வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா பிரைஸ் ஏறும், நிறைய பேர் அதை விற்கணும்னு நினைச்சாங்கன்னா பிரைஸ் இறங்கும். சரி, இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு கடை, அந்த கடையில தான் கம்பெனிஸோட ஷேரை வாங்க முடியும், விற்க முடியும். ஆனா இதே ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. அதுக்குள்ள ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கடையும் இருக்கும், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கடைகளும் இருக்கும். உதாரணத்துக்கு பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான கடைகளும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்றது புரிஞ்சிருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஒன்னு NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்னு BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ன்றது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேலா இருக்கு. அதாவது 1875லயே இது தொடங்கிடுச்சு. சரி, இப்போ இந்த சென்செக்ஸ்னா என்னன்றத பார்ப்போம். இந்த சென்செக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். இத புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, இந்த சென்செக்ஸ்ன்றது ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி. இந்த சென்செக்ஸ்க்குள்ள ஒரு 30 பெரிய கம்பெனிங்க வேற வேற இண்டஸ்ட்ரியில இருந்து இருக்கு. இந்த 30 கம்பெனிஸோட ஹெல்த்தை மெஷர் பண்றது தான் இந்த தெர்மோமீட்டரோட வேலை, அதாவது இந்த சென்செக்ஸோட வேலை. இந்த சென்செக்ஸ் அதிகமாகுது அப்படின்னா இந்த 30 கம்பெனிஸ்களோட ஷேரும் ஓவராலா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே சென்செக்ஸ் குறையுது அப்படின்னா ஓவராலா இந்த 30 கம்பெனிஸ்களோட பிரைஸும் குறையுதுன்னு அர்த்தம். சோ இந்த சென்செக்ஸ்ன்றது தான் ஓவராலா இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸே நமக்கு காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சென்செக்ஸ்ன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மெஷர் பண்றதுக்கு மட்டும்தான். இதே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹெல்த் மெஷர் பண்றதுக்கு இன்னொரு தெர்மோமீட்டர், அதுக்கு பேரு நிஃப்டி 50. எப்படி சென்செக்ஸ்க்கு கீழே ஒரு 30 கம்பெனிஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த நிஃப்டி 50க்கு கீழே 50 கம்பெனிஸ் இருக்கு, வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து. அதனால தான் இது பேர்லயே 50 அப்படின்ற வேர்டுமே இருக்கு. சோ அங்க மாதிரியே தான் இங்கேயும் இந்த நிஃப்டி 50 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள அந்த 50 கம்பெனிஸோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே அது டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள அந்த 50 கம்பெனிஸோட பிரைஸும் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இப்ப எதனால மக்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்றத பார்ப்போம். மொதல் விஷயம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அடுத்த வருஷத்துல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உதாரணத்துக்கு நீங்க 1993ல இன்ஃபோசிஸ்ல 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட மதிப்பு பல கோடிகள்ல இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம், நீங்க அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்குறதுனால நீங்களும் அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பார்ட்டா இருக்கீங்க. அந்த கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ப்ராஃபிட்ல இருந்து ஒரு போனஸ் தருவாங்க. அதை தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது கேம்பிளிங்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பா அது கேம்பிளிங் கிடையாது. ஏன்னா கேம்பிளிங்ன்ற ஒண்ணு முழுசாவே லக்க பேஸ் பண்ணி வரது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரிசர்ச்சை பேஸ் பண்ணி, அனாலிசிஸ் பேஸ் பண்ணி, லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி வரது. சரி, இப்ப அடுத்ததா நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்ன்றது உங்க ஷேர்ஸை எலக்ட்ரானிக்கலி ஹோல்ட்
பண்ணும். இதே ட்ரேடிங் அக்கவுண்ட்ன்றது ஒரு ஷேரை வாங்கவும் விற்கவும் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிமேட் அக்கவுண்ட்ன்றது உங்க பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பணத்தை அதுல போட்டு வைக்கிற மாதிரி நீங்க உங்க ஷேர்ஸை போட்டு வைப்பீங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட்ன்றது உங்க டெபிட் கார்டு மாதிரி. எப்படி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உள்ள பணத்தை யூஸ் பண்றதுக்காக நீங்க டெபிட் கார்டை வித்ட்ரா பண்றதுக்கு இல்ல ஒரு பொருளை வாங்குறதுக்கு பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் அக்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். சரி, டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது எப்படி? இந்த டிஜிட்டல் எரால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. நீங்க உங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாவும் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இது மாதிரியான ஆப்ஸ் மூலியமாவும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு கேஒய்சி மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தேவையான ஐடி ப்ரூஃப்லாம் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த அக்கவுண்ட் கிரியேஷனை நீங்க few minutesலயே முடிச்சிடலாம். அடுத்ததா ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்றதுன்றத பார்ப்போம். ஒரு பெரிய மிஸ்டேக் எல்லா பிகினர்ஸும் பண்றது என்னன்னா எந்த ஒரு ரிசர்ச்மே பண்ணாம ரேண்டமா ஸ்டாக்ஸ் வாங்குறது. நார்மலா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு விதமான அனாலிசிஸ் பண்ணலாம். ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட ஓவரால் ரெவென்யூ எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு, அண்ட் அதுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இது எல்லாத்த பத்தியுமே நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும். அடுத்ததா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது முக்கியமா ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அனாலிசிஸ். அதுக்கு அவங்க மோஸ்ட்லி சார்ட் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததா ஸ்டாக்ஸோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்லயே லார்ஜ் கேப்ஸ், மிட் கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸ்னு 3 டைப்ஸ் இருக்கு. எந்த கம்பெனிலாம் மார்க்கெட்ல 20,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்காங்களோ அதே டைம்ல கடைசி 10 வருஷத்துல ஒரு ஸ்டேபிளான growth வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் இது மாதிரியான கம்பெனிகளை சொல்லலாம். இந்த மாதிரியான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கு ரிஸ்க்ன்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே நேரத்துல ரிட்டர்ன்ஸும் மாடரேட்டாவே இருக்கும். அதே நேரத்துல இந்த கம்பெனிஸ்லாம் கன்சிஸ்டன்டா டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அடுத்ததா மிட் சைஸ் ஸ்டாக்ஸ்ன்றது மீடியம் சைஸ் கம்பெனியை குறிக்கும். பொதுவா எந்த கம்பெனிலாம் 5,000 கோடியில இருந்து 20,000 கோடிக்குள்ள மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மிட் கேப் ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரியான மிட் கேப்ஸ் கம்பெனி தான் ஃபியூச்சர்ல லார்ஜ் கேப்ஸ் கம்பெனிஸா மாறதுக்கான பொட்டன்ஷியல் உடைய கம்பெனிஸ். உதாரணத்துக்கு வோல்டாஸ், எம்ஆர்எஃப், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாம் சொல்லலாம். இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்ன்றது மாடரேட்டா இருக்கும், ரிட்டர்ன்ஸ்ன்றது லார்ஜ் கேப்ஸை விட கொஞ்சம் ஹையராவே இருக்கும். கடைசியா ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அதாவது ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ், அதாவது எந்த கம்பெனிஸ்லாம் மார்க்கெட் கேபிட்டலா 5,000 கோடிக்கு கம்மியா வச்சிருக்காங்களோ அவங்கள தான் ஸ்மால் கேப்ஸ் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில உள்ள கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதுல ரிஸ்க்குமே இருக்கும். அதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை ரிஸ்க் ஆனா ஹையர் ரிட்டர்ன்ஸை தரக்கூடியது. கடைசியா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மார்க்கெட் சில டைம் நல்ல ஃபிளக்சுவேட் ஆகும், சில டைம் நல்ல டிப் ஆகும், சில டைம் ஏன் கிராஷ் கூட ஆகும். நீங்க ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது ஏன்றத தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் சம்மரியில நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது சீக்கிரமா பணக்காரன் ஆறதுக்கான வழி கிடையாது. இது ஒரு லாங் டர்ம் கேம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொறுமை தான் இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல லேர்ன் பண்ணிக்கிட்டே அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மணி லாங் டர்ம்ல நல்ல க்ரோ ஆகி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.